ஹாய் ஹால், வெல்கம் டு சயின்ஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கதை நம்மளோட மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு கேட்ட கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ், என்னோடய ரைட் சைடு உங்களுக்கு லெஃப்டாக இருக்கலாம், உங்களோட லெஃப்ட் சைடு எனக்கு ரைட்டாக இருக்கலாம். ஓகே, நான் 6 பார்க்கும்போது அது உங்களுக்கு 9ஆக தெரியலாம், நீங்கள் பார்க்குற 9 எனக்கு 6ஆக தெரியலாம். ஸோ எல்லாருக்கும் பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே கிடையாது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. உன் பிரச்சனை பெருசு, என் பிரச்சனை சின்னது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க லைஃப்பில் அந்த ஸ்டாண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். எஸ், உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவான பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ காசிப் பேசுறது, இந்த மாதிரி இப்படி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இருக்கிறவங்க கூட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அடுத்ததாக, பொறாமை அப்படிங்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பு கிடையாது. பொறாமை அப்படிங்கிறது ஒரு விதமான நல்ல விஷயம்னு சொல்வேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பொறாமை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பொறாமையாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படும்போது, நல்லா வளர்ந்து வந்திருக்காங்களே, இவங்கள மாதிரி நம்மளும் இப்படி பண்ணணும், ஸோ இவங்கள மாதிரி இது கற்றுக்கலாம், இவங்கள மாதிரி இப்படி நம்ம சம்பாதிக்கணும், இப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான பொறாமை அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இப்படியா, இவங்களால் மட்டும் இப்படி இதெல்லாம் முடியுது, ஏன் என்னால் முடியலை, எனக்கு இப்படிலாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க நல்லதே கிடையாது. அதுதான் பொறாமத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், அடுத்ததாக ஒரு புத்தர்கிட்ட ஒரு சீடர் போய் கேட்டாங்களாம், எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் எங்கே போனாலும் சந்தோஷமாகவே இல்லை, இந்த சந்தோஷம் எனக்கு கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாரே, சந்தோஷத்தை எனக்கு நான் சொந்தமாக்கிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ புத்தர் யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன சொன்னாரா அப்படின்னா, ஓகே, நீ போய் இந்த ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி அழகாக பறந்துட்டுருக்கு இல்லையா, அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். சீடர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னடா நம்ம சந்தோஷத்தை கேட்டால் இவர் நம்மளை போய் பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி குரு சொல்லிட்டாரே, நம்ம போய் பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போனாராம். ஸோ தோட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கும் இங்கும் ஓடி ஓடி பார்த்தா பட்டாம்பூச்சியெல்லாம் பயங்கர ஸ்பீடாக பறந்து பறந்து போயிடுச்சான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு ரொம்ப சோர்வாயிட்டு ரொம்ப மூச்சு வாங்கி ஒரு இடத்துல அமர்ந்துட்டாராம். உட்காந்ததுக்கப்புறம் சுற்றி சுற்றி பார்த்தாராம். பட்டாம்பூச்சி எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ அவருடைய எண்ணமும் அவருடைய கண்ணும் அந்த தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். தோட்டம் ஃபுல்லாக பசுமையாக இருந்ததும் கூடவே பூக்கள் அழகழகான கலரில் இருந்ததால் அவர் சுற்றி சுற்றி அந்த பூக்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தாராம். கடைசியாக அவர் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே மறந்துட்டார். அதுக்கப்புறமா குரு பார்த்துருக்காரு. குரு பார்க்கும்போது, சரி பட்டாம்பூச்சி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பட்டாம்பூச்சியை என்னால் பிடிக்கவே முடியல குரு, நானும் போய் தேடி தேடி பார்த்தேன், ஆனால் அந்த பட்டாம்பூச்சியை என்னால் பிடிக்க முடியல, இந்த அழகழகான வண்ணங்களில் இருக்கக்கூடிய பூக்களை பார்க்கும்போது எனக்குள்ளே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குது, அதனால் நான் இந்த பூக்களை பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சிரிச்சுக்கிட்டே குரு நடந்து போனாராம். என்ன குரு போயிட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த வண்ணமயமான பூக்களையும் பசுமையான தோட்டத்துலேயும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே ஒரு இடத்துல அமர்ந்திருந்தாராம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது ஓடி போன அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இவரை சுற்றி சுற்ற ஆரம்பிச்சிடுச்சான். ஸோ அப்படி பட்டாம்பூச்சியை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதில் ஒரு 2 பட்டாம்பூச்சி இவரோட கை மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததான். இவர் பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாராம். என்னடா இவ்வளோ நேரம் இந்த பட்டாம்பூச்சியை நம்ம தேடி தேடி போய் ஓடி ஓடி பிடிச்சாலும் நம்ம கையில் சிக்கவே இல்லை, இவ பட்டாம்பூச்சியை பிடிக்கிறத மறந்து நான் ஒரு விஷயத்தில் உட்காந்து பிரமிப்பாக மலர்களை பார்த்துட்ருக்கேன், ஆனால் இந்த பட்டாம்பூச்சி இப்போ என் கை மேலேயே உட்காந்துருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை ரசித்து பார்த்துட்டு இருந்தாராம். அப்போது அந்த இடத்துக்கு வந்த குரு, என்ன இது, நான் கேட்ட பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டியா
அப்படின்ட்டு. ஸோ நடந்த கதையெல்லாம் அந்த குரு கிட்ட வந்து சிஷ்யர் சொன்னாராம். அப்போ வந்து குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "நீ வந்து என்ன கேட்ட என்கிட்ட?" அப்படின்ட்டு. "எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கடவுள் எனக்கு எந்த வழியும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்டேன்" அப்படின்ட்டு. அப்போ குரு சொன்னாராம், "இப்போ நான் உன்ன பட்டாம்பூச்சிய பிடிக்க சொன்னேன். நீ அந்த பட்டாம்பூச்சிய தேடி தேடி போன. அந்த பட்டாம்பூச்சி உன்கிட்ட இருந்து ஓடி போச்சு. ஆமாவா? அதுக்கப்புறம் நீ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்ததுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்தா உன் கை மேலேயே இருக்கு. இதுதான் வாழ்க்கையும். நம்ம வந்து சந்தோஷம் தேவை, பணம் தேவை, அது தேவை, இது தேவைன்னு என்னதான் நம்ம ஓடி ஓடி போனாலும், கடவுள் எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லி கடவுள் மேல நம்ம பழிய போட்டாலும், அமைதியான ஒரு இடத்துல ரசனையான இந்த வாழ்க்கைய நம்ம அழகா ரசிச்சு ரசிச்சு வாழும்போது, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மள தேடி வரும். அதாவது இப்போ நீ அழகா உட்காந்து அமைதியா இந்த தோட்டத்தையும், அதில இருக்கக்கூடிய வண்ணமயமான பூக்களையும் ரசிச்சு பார்க்கும்போது, உனக்குள்ள அமைதியான சூழ்நிலை வந்து ஏற்படுது இல்லையா? அந்த அமைதியான சூழ்நிலையில நீ மகிழ்ச்சியா இருந்த. அப்படி இருக்கும்போது நீ தேவைப்பட்ட அதாவது உனக்கு வேணும்னு நினைச்ச அந்த பட்டாம்பூச்சி உன்னை தேடி வந்து உன்னை சுற்றி சுற்றி உன் கை மேலேயே அமர்ந்துடுச்சு இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் இது தேவை அது தேவைன்னு ஓடிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக வாழ்க்கையை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது தானாக அமைஞ்சிடும். அப்போ நம்ம அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குரு சொன்னார். நிஜம்தான் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபாஸ்ட்டான மெஷின் லைஃப்பில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம குடும்பத்தோடு நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படியே நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம கரெக்டாக பார்க்குறோமா, பண்ணுறோமா, கொஞ்சம் நேரம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான். இதுக்கப்புறம் நம்ம என்னவா பிறக்க போகிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அமைதியாக இருங்க. எது நடந்தாலும் அமைதியாக இருங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனை பெருசாக இருக்கும். அந்த பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு அடுத்தவங்க வேலையை பொறுமையாக அமைதியாக பாருங்கள். மனசை அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் நிறைய நமக்கு யோசிச்சுட்டே இருப்போம். ஓவர் திங்கிங் நடக்கும். இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பயமும் ஏற்படும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அடுத்தவங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயம் தானாக சின்னதாக மறைஞ்சி அது பாட்டுக்கு போயிடும். வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கே திகட்டிடும். அதனால் லைஃப் எப்போவுமே அப் அண்ட் டவுன்ஸில் வர மாதிரி தான். ஹாப்பியும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும். ஸோ எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் ஒரு மிராக்கலான ஒரு மேஜிக்கான ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கே தோணும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, படிக்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கிறது, நல்லா சாப்பிடணும், நல்லா நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா? இது எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிங்களேன். உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்க பிடிக்கும். என்னோடய ஃபேமிலியை நான் தான் பார்த்துப்பேன். என்னோடய ஃபேமிலி நான் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. என்னோடய கடமை இது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ உங்களோட குழந்தைங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தள்ளி வைக்கிறீங்க. உங்களுடைய கணவருக்காக, உங்கள் அப்பா அம்மாவுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க. அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அவங்கள பார்த்துக்கவே கூடாதுன்னு அப்படி கிடையாது. எல்லாமும் பண்ணாலும் உங்களுக்கான செல்ஃப் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பாட்டு கேட்கலாம், நல்லா டான்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா ஸ்டிச் பண்ணலாம், இல்லை நீங்கள் பேசுவீங்க, பாடுவீங்க, எதுவாக வேணாலும் இருக்கலாமே. ட்ராயிங் கூட பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப புதுசாக, ரொம்ப ஹாப்பியாக, ஒவ்வொரு நாளும் புதுசான ஒரு நாளாக நமக்கு கண்டிப்பாக தெரியும். ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். இன்னையிலேருந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு நாளைக்கு 30 to 60 மினிட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப் எவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும்
இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய மேஜிக் மந்திரத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன். எல்லாமே மாறும், ஹாப்பியாக மாறும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் கேட்கும்போது படிக்கும்போது எனக்குள்ளேயே பயங்கரமான ஒரு விஷயம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. எஸ், நம்ம எதையோ தேடிட்டு போயிட்டே இருக்குமே, கடைசியாக தேடி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆக போகும்? வயசாகும். அதுக்கப்புறம் உட்காந்து நான் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு இப்போவே உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக, அதுக்காக யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது நல்லதே. ஸோ இதுதான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எஸ், இன்றைக்கி நான் முருகருக்கான பூஜை தான். அதுவும் தைப்பூசம் வரப்போகுது. தைப்பூசத்துடைய டோட்டலாக 48 டேஸ் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், விரதத்தில் இருக்கேன். ஆனால் வரக்கூடிய அந்த தைப்பூசத்தோட 6வது நாள், இப்போ February 11 தைப்பூசம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு முன்னாடி ஒரு 6 நாள் கவுண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்கு போட்டு, நெய் விளக்கு போட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு நமக்கு பிரசாதம் அப்படிங்கிறது பாலா பழமோ எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் கந்த சஷ்டி, கந்தகுரு கவசம், சண்முக கவசம், வேல்மாறல் அப்படின்ட்டு உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரேயரை பண்ணுங்கள். இது வேணும் அது வேணும்னு கண்டிப்பாக கேட்குறத விட்டுட்டு, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நலமாக இருக்கணும், நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீயே எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி பாருங்கள். தெளிவான சிந்தனையான ஒரு புத்தியை எனக்கு கொடு, எந்த ஒரு முடிவையும் நான் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கே ரொம்ப சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தைப்பூசத்துக்கு விரதம் அப்படிங்கிறது 48 நாள் இருப்பாங்க, 21 நாள் இருப்பாங்க, சொன்ன மாதிரி 6 நாள் இருப்பாங்க. கடைசியாக தைப்பூசம் February 11, அதுவும் முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையே வரதால அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்க முடியும். அப்படின்னாலும் விரதம் அப்படின்னா முழு நேரம் சாப்பிடாமல் அப்படி இருக்கணும். யாருக்கு எப்படி இருக்க முடியுமோ அவங்க உடல் நல பொறுத்து இருக்கலாம். பட் கடவுளை நினச்சி கடவுளுடைய நாமத்தை நம்ம ஜபித்து எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டது தான் நான் விரதம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் என்னுடைய விரதத்துடைய முழு கதை என்ன அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் இந்த வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது எனக்கு நிறைய சேஞ்சஸ் என்னோடய லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அண்ட் கடவுள் கும்பிடும் போது எல்லோரும் இந்த மதியம் ஈவினிங் அப்படிங்கிறது நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் தூங்கும்போது, எல்லோரும் நிம்மதியான ஒரு உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு டைம் தான் இந்த பிரபஞ்சம் டைம் அப்படிங்கிறது. ஸோ லைக் ஒரு ஃபோனில் நிறைய டவர் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுற அந்த டைமில் டவர் ப்ராப்ளமோ நம்மளால் சரியாக பேச முடியாமலோ இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே யூஸ் பண்ணாத டைமில் நம்ம யூஸ் பண்ணும்போது லைன் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அதுதாங்க பிரபஞ்சம் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பிரபஞ்சம் டைமில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அது உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸையும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் துணை பண்ணும். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். உங்களுடைய எந்த ஒப்பீனியனாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நான் கண்டிப்பாக படிப்பேன், உங்களுக்கு ரிப்ளைவும் கொடுப்பேன். அண்ட் நான் ரொம்ப மோட்டிவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய வீடியோஸ், நிறைய விலாகு, எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த தைப்பூசத்துக்கு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருந்தே நீங்கள் முருகரை வழிபடலாம். பால் அபிஷேகத்துக்கு முருகருக்கு பால் வாங்கி கொடுங்க, அது நல்லதே நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிராணிகள் இருக்கும் இல்லையா? ஸோ பெட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நாய்களுக்கோ பூனைகளுக்கோ காகங்களுக்கோ எறும்புகளுக்கோ முடிஞ்ச உணவுகளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வள்ளலார் சொன்னது. ஸோ வள்ளலாரையும் ப்ரே பண்ணிக்கலாம். பாய்.